1967 அண்ணா ஆட்சி, 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைத்ததைப் போல 2026 வரலாறு திரும்புகிறது என்ற பெயருடன் மதுரையில் தாவேகா மாநாடு நடைபெற உள்ளது. வரலாறு திரும்புமா? தாவேகா சொல்வதைப் போல் விஜய் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பிருக்கிறதா? பொதுமக்கள் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். அண்ணாவும் புரட்சித் தலைவரும் மக்களோட மக்களாக இருந்து சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆகிறாங்க. மக்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் இப்போ ஆட்சிக்கு வரோன்னு பார்க்குறாரு. அது சாத்தியமாங்கிறது சிரமம்தான். எத்தனை மாநாடு போட்டாலும் ஜனம் கூடும், அவர் பிரபலம்ன்றதால் ஜனம் கூடும். பட் அதில் திருப்பம் வரணுன்னா டவுட்டு தான், எனக்கு வரைக்கும் டவுட்டு தான், எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு எலெக்ஷன் சந்திச்சா தான் அவர் எவ்வளோ வாங்குறாரு, எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னு தெரியும். மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல் ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்றதை நம்புவோம். அவர் 26 முதல்வராக கண்டிப்பாக அவர் தான் வரணும். வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அவங்க ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வேணால் கொடுக்குமோ ஒழிஞ்சு இது ஓட்டாக மாறுங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன்னா இது பூத் லெவலில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓட்டை மாற்றணும் அப்படின்னா பூத் லெவலில் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் அங்கே இருக்கணும். அதுக்குண்டான சூழல் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா கட்சி புதிய கட்சி. மக்கள் மத்தியில், பொதுவாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல அவர் மேலே ஒரு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு எண்ணம் இருக்குது. இது ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ஒரு படியாக அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா அம்மா மாதிரியோ அவரால் ஆட்சியை பிடிக்க முடியும் பார்த்தா முடியாது. அதிமுக மாதிரி பெரிய கட்சியோட கூட்டணி வச்சா மட்டும்தான் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியும். பெரிய எதிர்பார்ப்பா 2026 ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும் தான் எங்களுக்கெல்லாம் தோணுது. இனி வரப்போகிற 2026 தேர்தல் மாநாட்டில் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.